சொல்றார் கனிமொழி அவர்கள் சொல்ற ஜாதியை கேட்கிறது, ஜாதியை கேட்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா, பெருமையா? நாங்கள் எல்லாம் ஜாதியை பார்ப்பதே இல்லை. நான் கனிமொழி அவர்களிடம் கேட்கிறேன், சென்னையில் தானே வளர்ந்தீர்கள், நானாவது நான் வளர்ந்தது தென்பகுதி, பிறந்தது தென்பகுதி. எந்த தொகுதியில் வேணா யார் வேணா நிக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தூத்துக்குடியை நோக்கி ஏன் ஓடினீர்கள் கனிமொழி அவர்களே? ஏன் ஓடினீர்கள்? எதற்காக ஓடினீர்கள்? தூத்துக்குடி மீது அவ்வளவு பாசமா? இல்லை. நீங்கள் எதற்காக அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சொல்கிறீர்கள் ஜாதியை பற்றி. ஆனால் ஜாதிக்கு ஒரு மாவட்டம், ஜாதிக்கு ஒரு அமைச்சர் என்று வைத்துக் கொண்டு ஜாதியை பிரித்தாள்வது நீங்கள் தான். அது மட்டுமல்ல, இன்று சாதிய கணக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை என்று ஸ்டாலின் கேட்கிறார். ஏன் நீங்க நடத்த வேண்டியதுதானே? பயம். தெலுங்கானால, பீகார்ல நடத்தினால் கூட உச்ச நீதிமன்றம் அதற்கான சதவீதத்தை ஏற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நான் கேட்கிறேன், மறுபடியும் கேட்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே சமூக நீதியை நிலைநாட்டுபவராக இருந்தால் தமிழகத்தை ஒரு பட்டியலின சகோதரர் ஆளட்டும். சகோதரர் திருமாவளவன் காதில் விழுந்தால் இது விழட்டும். எல்லாருக்கும் ஒரு பங்கு கேட்கிறார் அல்லவா, கேட்கட்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த தமிழகம் 2026 அதனால்தான் சமீபத்தில் நடந்த நமது பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்ன தீர்மானம் என்றால், அந்த தீர்மானத்தை நான் தான் வாசித்தேன். செங்கோல். நான் கூட கேட்டேன், தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியில் சொன்னேன், இன்னைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை என்று சொல்கிறீர்களே, தமிழ்நாட்டிற்கான குறியீடான வேற எந்த மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்காத தமிழகத்திற்கு மட்டுமே குறியீடான செங்கோல் பாராளுமன்றத்தை அலங்கரிக்கிறது. இப்ப தமிழ்தானே பாராளுமன்றம். செங்கோல் இருக்கும் பொழுது தமிழ் என்ற சொல் இல்லை என்று நீங்கள் எப்படி கேட்கலாம்? வேறு மாநிலத்தை சண்டை போட்டார்களா? தமிழகத்தை சார்ந்தவர்கள் இன்று சண்டை போட்டார்களா? இதை நீக்க வேண்டும் என்று வெங்கடேசன் எம்பி, அதற்கு துணையாக மாணிக் தாக்கூர், நீங்கள் எல்லாம் தமிழர்களா இல்லையா என்று கேட்கிறேன். நான் சொன்னேன், இன்று நீங்கள் எந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அதே போல ஒரு செங்கோல் தமிழக சட்டமன்றத்தை 2026 அலங்கரிக்கும். அதற்கு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டரும் சபதம் ஏற்போம் என்று சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.